ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர். பொதுவாக அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்ன சொல்லலாம்? இட் இஸ் தி ஸ்டேஷனரி டிவைஸ்னு சொல்லலாம். ஏன் இது ஸ்டேஷனரி டிவைஸ்? நம்ம ஏரியாவில் பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 100 வீட்டுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இல்லை ஒரு 3 ஸ்ட்ரீட் இல்லை 2 ஸ்ட்ரீட்டுக்கு இடையில ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் இல்லையா? இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணோம்? ஸோ எங்கேயோ இது வந்து ஒரு பவர் ஸ்டேஷன்ல இருந்து வரக்கூடியதை, ஒரு சப்டிவிஷன்ல இருந்து வரக்கூடியதை நம்ம வீட்டுக்கு வந்து கொண்டு வரும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுது? இது வோல்டேஜை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஐ மீன் ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜா மாற்றும், லோ வோல்டேஜை ஹை வோல்டேஜாவும் மாற்றும். ஸோ அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றத இட் இஸ் எ டிவைஸ். பட் இது எப்படி இருக்கு? ஸ்டேஷனரியா, ஸ்டாட்டிக்கா இருக்கு, ஒரே இடத்துல தான் இருக்கு. ஓகே, இந்த ஸ்டேஷனரி டிரான்ஸ்ஃபார்மர்ல நம்ம என்ன பிரின்சிபலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? வோல்டேஜை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே, வோல்டேஜ் என்ன சொன்னா? இட் இஸ் யூஸ் டு டிரான்ஸ்ஃபர் த ஹை வோல்டேஜ் டு லோ வோல்டேஜ், லோ வோல்டேஜ்ல இருந்து ஹை வோல்டேஜ் இல்லையா? ரெண்டுமே மாத்திக்கலாம். இப்போ அதுக்கு தான் இதில் நிறைய டைப்ஸ் இருக்கும், நம்ம படிப்போம். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு 2 டைப்ஸ்லாம் இருக்கு. ஸோ அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா நம்ம என்ன தெரியணும்? இட் இஸ் ஸ்டேஷனரி டிவைஸ். இட் இஸ் யூஸ் டு டிரான்ஸ்ஃபர் த வோல்டேஜ் ஃப்ரம் லோ டு ஹை, ஹை டு லோ. ஸோ லோ வோல்டேஜ்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? டிரான்ஸ்ஃபர் லோ வோல்டேஜ் டு ஹை வோல்டேஜ், இல்லைன்னா ஹை வோல்டேஜ் டு லோ வோல்டேஜ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இதில் என்ன பண்ணிக்கலாம்? இட் இஸ் யூஸ் டு டிரான்ஸ்ஃபர். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான். ஓகே, லோ வோல்டேஜ் ஹையாகவும் ஹையா லோவாகவும் மாற்றும். சரி, இதில் என்ன பிரின்சிபல் வந்து ஆக்ட் ஆகுது? ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு டாப்பிக்கை படித்தாலும் கண்டிப்பாக அந்த டாபிக் வந்து ஏதாவது ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்கணும், ஏதாவது ஒன்று ஒபே பண்ணி தான் இருக்கணும். சரி, அப்படி என்ன பேசிக் பிரின்சிபல் இருக்கு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இந்த யூனிட்டை படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா மியூச்சுவல் இன்டெக்ஷன். ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். ஸோ மியூச்சுவல் இன்டெக்ஷன், அது என்ன சார் மியூச்சுவல் இன்டெக்ஷன் அப்படின்றது? ஸோ இதுதான் வந்து அது பிரின்சிபல். இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மியூச்சுவல் இன்டெக்ஷனை நம்ம என்ன படிச்சிருக்கோம் பாருங்களேன். ஒரு காயில் எடுத்திருப்போம். ஸோ இந்த காயில பிரைமரின்னு சொல்லுவோம். பிரைமரின்னு சொல்றோம்னா இந்த காயில் என்ன பண்ணோம்? சோர்ஸுக்கு நியரஸ்டா இருக்கும். அதனால இந்த காயில பிரைமரி காயில்னு சொல்லுவோம். இந்த பிரைமரி காயிலுக்கு இப்போ நான் ஒரு வோல்டேஜ் கொடுக்குறேன், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தோன்னே இந்த காயில்ல எனக்கு என்ன ஆகும்? ஃப்ளக்ஸ் வந்து லிங்க் ஆகும். ஐ மீன் ஃப்ளக்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ இதுக்கு பக்கத்துல நான் இன்னொரு காயில கொண்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க ஒரு இஎம்எஃப் வந்து ஜெனரேட் ஆகும் இல்லையா? ஸோ எனக்கு இங்க ஒரு இஎம்எஃப். ஸோ அதான் நான் மியூச்சுவலா ஒரு காயிலுக்கு நியரஸ்டா இன்னொரு காயில் மியூச்சுவலா கொண்டு வரும்போது எனக்கு இங்க என்ன சேஞ்ச் நடக்குதோ அதே சேஞ்ச் இந்த காயிலையும் நடக்கும். காரணம் என்ன? 2 பேரும் ஒண்ணுக்கு ஒன்று மியூச்சுவலா இருக்காங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா. ஸோ அதனால இங்க நான் வந்து கரண்ட்டை வேரி பண்ணா எனக்கு அங்கேயும் என்ன ஆகும்? வோல்டேஜ் வேரி ஆகும். சரிங்களா? அப்ப ஃப்ளக்ஸ் சேஞ்ச் பண்ற மூலமா நம்ம என்ன பண்றோம்? ஒரு இஎம்எஃப் நம்ம மியூச்சுவலா என்ன பண்றோம்? இன்டியூஸ் பண்றோம். அப்ப மியூச்சுவல் இன்டெக்ஷன் அப்படின்றது இதுதான். ஓகே, சோ இந்த மியூச்சுவல் இன்டெக்ஷன் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அப்ப இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல நம்ம இதை எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது? கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா பொதுவா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா வந்து உள்ள வந்து ஒரு கோர் இருக்கும். இட் இஸ் ஏர் கோர் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லலாம். அப்பனா உள்ள என்ன இருக்கும்னா ஒரு ஷாஃப்ட் அயன் இருக்கும். சார் இது ஏர் கோர்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஒரு ஷாஃப்ட் அயனுக்கு மேலே தான் நம்ம இதை சுற்றி வச்சிருப்போம். ஓகே, அப்போ ஒரு ஷாஃப்ட் அயன் கோர் அப்படின்னு ஒரு அயன் கோர் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம காயில ஒன் பண்ணி வச்சிருப்போம். காயில வைண்ட் பண்ணி வச்சிருப்போம். ஒன்று பிரைமரி காயிலா இருக்கும், இன்னொன்று செகண்டரி காயில். ரைட்டா? ஸோ இதை தவிர நம்ம என்ன பண்றது? ஒரு சோர்ஸ் கொடுத்துருப்போம். இதுதான் நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப டிரான்ஸ்ஃபார்மர் கன்சிஸ்ட் ஆஃப் ரெக்டாங்குலர் ஷாஃப்ட் அயன் கோர். ஸோ இந்த மாதிரி என்ன இருக்கும்? ஒரு அயன் கோரால இது இருக்கும். அப்ப இந்த அயன் கோர் இட் இஸ் மேட் அப் ஆஃப், இது என்னது? சிலிகான். ஓகே, சிலிகான் அலாய் அப்படின்னு கூட சொல்லலாம். இட் இஸ் மேட் ஆஃப், அதாவது இது சாஃப்ட் அயன் மெட்டீரியல் ஆனது, நிக்கல், ஃபெரஸ் இந்த மாதிரியா வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஸோ அதுக்கு தான் என்னது? மேக்னடைசேஷன் அதிகமாக இருக்கும். நம்ம படிச்சிருப்போம் டயா பேரா ஃபெர்ரோன்னு படிச்சிருப்போம். அதில் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் அல்நிக்கோ, அலுமினியம், நிக்கல், கோபால்ட். ஸோ அந்த மாதிரி ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை வச்சு தான் இந்த சாஃப்ட் அயன் கோரை
ஐ மீன் இந்த கோரை வந்து என்ன பண்ணிச்சிருப்பாங்க, மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. இந்த கோரில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த சைடு சம் காயிலை வைண்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ அந்த காயில்ன்றது என்னது, காப்பர் வயரை நம்ம வைண்ட் பண்ணி வச்சுருக்கோம், ரைட்டா? ஸோ அதே மாதிரி சிமிலர்லி இந்த ஆப்போசிட் சைடு, இந்த சைடு இருக்கு இல்லையா, இங்கேயும் நம்ம என்ன பண்ணிச்சிருப்போம், காயிலை வைண்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஒரு ஷாஃப்ட் அயர்ன் கோரில் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு என்ன பண்ணி வச்சுருப்போம், காயில். இதில் எது பிரைமரி எது செகண்டரி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இவருக்கு தான் நான் வந்து ஒரு அல்டர்னேட்டிவ் கரண்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சோர்ஸ் மூலமாக சப்ளை பண்ணுறேன், ஒரு கரண்ட்டை உள்ள சப்ளை பண்ணுறேன். அப்போ இவருக்கு தான் நான் சப்ளை, இவர் தான் வந்து பவர் சப்ளைக்கு எப்படி இருக்காப்புல, நியர்பையாக இருக்கா, அப்போ இவர் பிரைமரி. ஸோ அப்போ இவர் மூலமாக தான் இவரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஃப்ளக்ஸ் வந்து இங்கே இன்டியூஸ் ஆகி அங்கே எனக்கு என்ன ஆகும், ஒரு கரண்ட் கிடைக்கும். ஐ மீன் அங்கே எனக்கு ஒரு இஎம்எஃப் கிடைக்கும், இஎம்எஃப் வந்து இன்டியூஸ்ட் ஆகும். சரி, ஸோ இப்போ இதுதான் வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் தெரிஞ்சுக்கிற வேண்டியது. அப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம என்ன பண்ணிச்சிருக்கோம், பிரைமரி காயிலுக்கு நம்ம ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கும்போது இந்த காயில் எனக்கு என்ன சேஞ்ச் ஆகும், அக்கார்டிங் டு ஃபேரடேஸ் லா கான்செப்ட் படி இந்த காயில் எனக்கு என்ன சேஞ்ச் ஆகும், ஃப்ளெக்ஸு. ஸோ ஃப்ளெக்ஸு வந்து இந்த காயில், இந்த ஃப்ளெக்ஸு ஐ மீன் இந்த ஃப்ளெக்ஸ், இந்த வைண்டிங்கையும் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், ஒரே காயில தான் நம்ம சுற்றி வச்சிருக்கோம், ஒரே சாஃப்ட் அயர்ன் கோர்ல இந்த பக்கமும். அப்போ இங்கே என்ன சேஞ்சஸ் நடக்குதோ அப்படியே இங்கேயும் அதே சேஞ்ச் நடக்கும். அப்போ இங்கே எனக்கு ஃப்ளெக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னா இங்கேயும் எனக்கு என்ன ஆகும், ஃப்ளெக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ இது இன்புட் அப்படின்னா அது வந்து அவுட்புட் வோல்டேஜ். ஸோ இன்புட் வோல்டேஜ் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம், அவுட்புட் வோல்டேஜ் எனக்கு எவ்வளோ கிடைக்குது, ஐ மீன் அதுதான் அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ ஃப்ளெக்ஸ் வந்து இங்கே எனக்கு இந்த ஃப்ளெக்ஸுனால எனக்கு என்ன ஆகுது, ஒரு இஎம்எஃப். ஸோ இந்த ஃப்ளெக்ஸு இதோட லிங்க் ஆகும் போது எனக்கு அங்கே என்ன ஆகுது, ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம என்ன படிச்சிருப்போம், மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபல் படி படிச்சிருப்போம். அப்போ இதில் 2 காயில் யூஸ் பண்ணுறதுனால இந்த காயிலுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நம்ம NB அப்படின்னா என்னது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி காயில். இவருடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி காயில். ஓகே, ஸோ இவங்களுடைய வோல்டேஜ் V1, ஸோ இவங்களோட VS, இதோ VB. இங்கே வின்னு ஸ்டார்டிங்கில் சொல்ல மாட்டாங்க, இப்படி போட்டிருப்பாங்க. அப்படின்னா இது பேர் எப்சிலான் அர்த்தம். நம்ம எப்சிலான் படிச்சிருப்போம், இது அப்சிலான். ஓகே, அது நீ வின்னு சொல்லி இல்லை ஒரு இஎம்எஃப் சொல்லி நீ படித்தாலும் அங்கே வந்து நமக்கு தப்பே கிடையாது. ஓகே, ஸோ அப்போ பிரைமரி வோல்டேஜ் செகண்டரி வோல்டேஜ். இங்கே பிரைமரியாக ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா, அது பிரைமரி கரண்ட். அங்கே ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா, தட் இஸ் செகண்டரி கரண்ட். இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியது. அப்போ NSNBனா என்ன, பிரைமரி அண்ட் செகண்டரி காயில் டர்ன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம NB யூஸ் பண்ணுறோம். NBனா என்ன, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி காயில். ஸோ NS அப்பனா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி. நம்ம செகண்டரி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ அது தவிர VP எப்சிலான் Bனா என்னது, அல்டர்னேட்டிக் வோல்டேஜ் ஆஃப் பிரைமரி காயில். ஸோ எப்சிலான் S அப்படின்னா என்னது, அல்டர்னேட்டிக் வோல்டேஜ் ஆஃப் செகண்டரி காயில். அடுத்து IBனா என்ன, IBனா என்னது, கரண்ட். ஓகே, ஸோ கரண்ட் அல்டர்னேட்டிவ் கரண்ட் கூட சொல்லலாம், அல்டர்னேட்டிவ் கரண்ட் இன் பிரைமரி காயில். அல்டர்னேட்டிவ் கரண்ட் ஆஃப் பிரைமரி காயில். ISனா அல்டர்னேட்டிவ் கரண்ட் ஆஃப் செகண்டரி காயில். இதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ். ஓகே, இது இந்த டெரிவேஷன் நம்ம கண்டுபிடிப்போம், அதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். NBனா என்ன, NSனா என்ன, எப்சிலான் B. ஸோ எப்சிலான் B இஸ் நத்திங் பட் வோல்டேஜ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இப்படின்னு கூட படிச்சுக்கலாம். ஓகே, இது தவிர K ஒன்று யூஸ் பண்ணுவோம். இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறதுனால அவருக்கு ஒரு கான்ஸ்டன்ட், தட் இஸ் த டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ. இதை மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சால் போதும். இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி நமக்கு இதை மட்டும் நல்லா தெரிஞ்சால் போதும். இதை நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்தராக வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் படி நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஓகே, இப்போ நமக்கு ஃபாரடேவுடைய லா நமக்கு தெரியும். we know that
ஸோ இங்கே என்னது ஃபேரடே கான்செப்ட் என்னன்னா இங்கே ஒபே ஆகுது. ஃபேரடே கான்செப்ட் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் நம்ம எப்படி எழுதுவோம், இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எவ்வளோ ஃப்ளக்ஸு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்ட்டு இதுதான் நம்ம போடுவோம், இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை டிடி. இதுதான் ஃபேரடேஸ் உடைய லா இல்லையா. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ இது கான்செப்ட் இ ஈக்குவல் டு மைனஸ் என் இன்ட்டு டிஒய் பை டிடி. ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரைமரி காயிலில் எவ்வளவு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ்ட் ஆச்சு. ஏன்னா இங்கே என்ன ஆகும், நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ளக்ஸோட ஐ மீன் அந்த வைண்டிங்கோட நம்ம ஏசி சோர்ஸை கொடுத்துருக்கோம். அப்போ அங்கே என்ன ஆகும், ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகும் இல்லையா, ஒரு இஎம்எஃப் டெவலப் ஆகும். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், பிரைமரி கரண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். பிரைமரி வோல்டேஜ், பிரைமரி அல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் அப்படின்னா அவருடைய டர்ன்ஸ் என்ன, அவருடைய டர்ன்ஸ் வந்து n இன்ட்டு பி. ஓகே, அவருடைய ஃப்ளக்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்றதுனால நம்ம டி இதுதான் ஃப்ளக்ஸ் வந்து ரெண்டுமே சேமாக தான் லிங்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே, இது வந்து பிரைமரியில் இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் ஒன்று கூட வச்சுக்கிறோமா, பிரைமரியில் அல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் நம்ம எவ்வளோ, இதே சேம் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் தான் எனக்கு அங்கே என்ன பண்ணோம், அந்த சைடு உள்ள டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்டியூஸ்ட் ஆகும். ஐ மீன் சாரி, அந்த சைடு உள்ள காயில் 2க்கு. ஸோ எப்சிலான் எஸ் இஸ் ஈக்குவல் டு அவருடைய டர்ன்ஸ் என்னப்பா வரும், அவருடைய டர்ன் செகண்டரி டர்ன்ஸ். ஓகே, இவர் பிரைமரி இவர் செகண்டரி. ஸோ மற்றபடி ஃப்ளெக்ஸ் வந்து சேம் லிங்க் தான். ஏன் அப்படின்னா ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் இங்கே எவ்வளோ ஃப்ளெக்ஸ் உருவாகுதோ அதே தான் அங்கே உருவாகும். காரணம் என்ன, நம்ம ஒரே காயிலில் தான் ஐ மீன் ஒரே கோரில் தான் ரெண்டுமே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தெர் இஸ் நோ ஃப்ளெக்ஸ் லீக்கேஜ். இங்கே ஃப்ளெக்ஸ் வந்து இங்கே என்ன ஆகுது, லீக் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டியே இல்லை. ரைட்டா, ஒருவேளை ஃப்ளெக்ஸ் லீக் ஆகலாம், அது ஒரு சில ரொம்ப மைனூட்டாக இருக்கும். அதையும் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து படிப்போம் எனர்ஜி லாசஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர்ல. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிடலாம், சில இதை ரெடியூஸ் பண்ணலாம். சப்போஸ் இங்கே என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக இதை வந்து இந்த கோர் இருக்கு இல்லையா, இந்த கோரை நம்ம ஒரே மாதிரி வைக்க மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்படி வச்சோம்னா தான், இப்படி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ரெக்டாங்குலர், இது எங்கேயுமே வந்து என்ன ஆகலைன்னா நான் வந்து லேமினேட் பண்ணலை. லேமினேட்னா என்ன அர்த்தம், சின்ன ஸ்ட்ரிப்பாக சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதில் எனக்கு எடி கரண்ட் வந்து லாஸ் ஆகாது. இல்லை இந்த மாதிரி நான் பிளேனை வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், நான் கொடுக்கக்கூடிய இதனால எனக்கு என்ன ஆகும், ஒரு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து கிரியேட் பண்ணி அது நான் கொடுக்கறது ஆப்போஸ் பண்ணணும். அப்போ எனக்கு ஒரு எடி கரண்ட் லாஸ் இங்கே கிரியேட் ஆகும். ஸோ அப்போ இங்கே அந்த மாதிரி உருவாக வாய்ப்பு இல்லை, ஏன்னா நம்ம லேமினேட் பண்ணியே வச்சிருக்கோம். ஓகே, ஸோ நான் லேமினேட்னா என்ன பண்ணிருப்பாங்க, அந்த பாருங்க மேலே பாருங்க சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அதை அடுத்து பார்ப்போம். இதை வந்து நான் செகண்டரி வோல்டேஜை நான் 2 வச்சுக்கிறேன். இது பிரைமரி வோல்டேஜ், இது செகண்டரி வோல்டேஜ். இப்போ செகண்டரி வோல்டேஜுக்கும் பிரைமரி வோல்டேஜுக்குள்ள ரேஷியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ 2வை 1ஆல் டிவைட் பண்ணு, எப்சிலான் எஸ் எப்சிலான் டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஸ் டி பை வி பை டிடி மைனஸ் என்பி டி பை டிடி. இவ்வளோதான். ஸோ இந்த ஃப்ளக்ஸ் ரெண்டு பக்கம் சேம் தான், அதனால் அதை கன்சிடர் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ், ஸோ எப்சிலான் எஸ் எப்சிலான் பி இஸ் ஈக்குவல் டு என்எஸ் டிவைடட் பை என்பி. இந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், இந்த பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் உள்ள அந்த டர்ன்ஸ் உடைய ரேஷியோவை நான் என்னன்னு சொல்லிக்கிறேன், டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டாக நான் வைக்கிறேன். இப்போ இது மேலே வந்து ஒரு 20 கீழே ஒரு 10னா எனக்கு ஒரு 2 வரும் இல்லையா, தட் இஸ் கே அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ வந்து எனக்கு வந்து நான் டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபேரடே கான்செப்டை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், செகண்டரி வோல்டேஜுக்கும் பிரைமரி வோல்டேஜுக்கும் உள்ள ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ என்னுடைய டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்துச்சுன்னா, ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஐடியல்னா அது எந்த விதமான எனர்ஜி லாஸ் இருக்கக்கூடாது. ஐ மீன் நான் இங்கே என்ன கொடுக்குறேனோ பிரைமரியில் அதே தான் எனக்கு அங்கேயே வரணும். ஸோ திஸ் இஸ் இன்புட், இது என்னது, இட் இஸ் அவுட்புட். இங்கே தான் நம்ம என்ன பண்ணுவோம், அவுட்புட் வோல்டேஜ். ஸோ இந்த இன்புட்டும் அவுட்புட் பவரும் ஒன்றா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம சொல்ல முடியும். ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் நான் ஐடியல் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன கண்டிஷன் நம்ம ஒபே பண்ணணும், input power which is equal to output power. So input power output power ஒரே தான் இருக்கு. அப்ப பொதுவா பவருக்கு ஃபார்முலா நம்ம என்ன பண்ணுவோம், பவருக்கு ஃபார்முலா என்ன, current into voltage. இந்த ஃபார்முலா எப்ப கேட்டாலும் தெரியும், I into V, current into voltage. அப்ப நான் இன்புட்ன்றது நான் கொடுக்கிற பவர் நான் எவ்வளவு கொடுத்திருக்கேன், பிரைமரி மோமா தான் கொடுத்திருக்கேன். அப்ப பிரைமரி கரண்ட் எவ்வளவு, IP. பிரைமரி வோல்டேஜ் என்ன, VP.
இல்லைன்னா அப்சிலான் பி அதை கூட போட்டுக்கோ. அதே மாதிரி அங்கே என்ன ஐஎஸ் இன்ட்டு அப்சிலான். இதை நீ வி போட்டாலும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஏன்னா இது அல்டர்னேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நம்ம சொல்லுவோம். ஸோ ஃப்ரீக்வன்சியை தான் நீங்கள் அல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்ல வரோம். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இந்த செகண்டரி கரண்ட்டுக்கும் பிரைமரி கரண்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ பார்க்க போகிறேன். அப்போ ஐஎஸ்ஸை அப்படியே வச்சுருவோம், இந்த ஐபியை அந்த சைடு கொண்டு வரும். ஐஎஸ் டிவைடு பை ஐபி. ஸோ இங்கே என்ன இருக்குது, பிரைமரி வோல்டேஜ் டிவைடு பை செகண்டரி வோல்டேஜ். ஸோ இது ஒரு பக்கம் நம்ம வச்சுருக்கோம். இவரை வந்து ஒரு ஈக்குவேஷன் நம்ம 4ன்னு வச்சுருக்கோம். இப்போ பாருங்க, இப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்குது, இது கிட்டத்தட்ட நமக்கு இது ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 4. பவர் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு வோல்டேஜ். ஸோ அப்போ பிரைமரி சொன்னோம்னா பிரைமரி வோல்டேஜ் பிரைமரி கரண்டா. ஸோ பிரைமரி வோல்டேஜ் இன்ட்டு பிரைமரி கரண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு செகண்டரி வோல்டேஜ் இன்ட்டு செகண்டரி கரண்ட். ஸோ இப்போ நான் செகண்டரி வோல்டேஜ் பை பிரைமரி வோல்டேஜ் வேணும்னா இந்த மியூஎஸ் அப்படியே வச்சுட்டேன், மியூபி இங்கே கொண்டு வந்துட்டேன். அப்போ இங்கே ஐபி அப்படியே இருக்கும், இந்த ஐஎஸ் வந்து கீழே வரும். which is equal to என்னதான் k தான், which is equal to k. இதுவும் என்னதான், it is a transformer ratio தான். அப்ப ஈக்குவேஷன் 3ஐயும் 4ஐயும் நான் என்ன பண்ண போறேன், லிங்க் பண்றேன், ஈக்குவேட் பண்றேன். அப்ப 3 and 4 ஈக்குவேட் 3 and 4 ஈக்குவேட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு, அதாவது நம்ம என்ன சொல்றோம், ns by np which is equal to IB by IS which is equal to secondary voltage by primary voltage. So it is equal to K. இதுதான் நமக்கு கிடைச்ச ஃபைனல் ஈக்குவேஷன். ஓகே, அதாவது செகண்டரி வோல்டேஜ் பை பிரைமரி வோல்டேஜ் எதுக்கு ஈக்குவலா இருக்கு, செகண்டரி டர்ன்ஸ் பை பிரைமரி டர்ன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கு, பிரைமரி கரண்ட் பை செகண்டரி கரண்ட். ஓகே, இதான் வந்து என்னது டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ. இந்த கேன்றது டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ. இதை வச்சு தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை ரெண்டா டிவைட் பண்ணலாம். அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை ரெண்டா எப்படி சொல்லுவாங்கன்னா, ஸோ டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொன்னா கேட்பாங்க இல்லையா, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், இன்னொன்று வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப்னாலே நமக்கு தெரியணும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்பவுமே சோர்ஸ்ல இருந்து என்ன பண்ணுவோம், ஹை வோல்டேஜ் கொடுப்போம். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், சோர்ஸுக்கு நியரஸ்டாக தானே இது இருக்குது. அப்போ நான் ஹை வோல்டேஜ் கொடுத்து எனக்கு வந்து நான் ஹை வோல்டேஜ் கொடுத்தா தான் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு கரண்ட் வந்து எனக்கு என்ன பண்ண முடியும், எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது நமக்கு, ஒன்று ஸ்டெப் அப் இன்னொன்று ஸ்டெப் டவுன். ஸோ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய லோவை ஹை வோல்டேஜாக மாற்றும். ஸ்டெப் டவுன் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹை வோல்டேஜ் லோவா மாற்றும். ஸ்டெப் அப் அதான் அர்த்தம், லோ டு ஹை, ஹை டு லோ அப்படிங்கிற ரெண்டு விதமான டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. இப்போ நமக்கு கிடைச்ச இந்த ஈக்குவேஷன் 4 வச்சு நான் என்ன பண்ண போறேன், ஒரு கன்க்ளூஷன் வரேன். டிரான்ஸ்ஃபார்மருடைய டைப்ஸை பாருங்க. டிரான்ஸ்ஃபார்மர் NS if number of turns in secondary is greater than number of turns in primary. இந்த செகண்டரியை விட பிரைமரியை விட செகண்டரி கிரேட்டராக இருக்குது. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனை பாருங்க, பிரைமரி வோல்டேஜ், அதாவது என்ன சொல்றதுன்னா பிரைமரி வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தென் செகண்டரி வோல்டேஜ். ஏன்னா நம்ம கவனிங்க, டேங்க்ஸ் வந்து யாருக்கு அதிகமாகுது, சரி இதுதான் VS கிரேட்டர் தென் VP, ரைட்டா. அப்போனா என்ன, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து செகண்டரியில தான் அதிகமாக இருக்குன்னா அவன்கிட்ட தான் என்ன ஆகும், அதிகமான வோல்டேஜ் கிரியேட் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா இவங்க ஃபுல்லா மேல உள்ளவங்க ஃபுல்லா கண்டிப்பா கீழே உள்ளவங்க ஃபுல்லா மேல உள்ளவங்க தான் கன்சிடர் பண்றீங்க. பாருங்க NS greater than NB, VS greater than VB. அப்ப கண்டிப்பா என்ன ஆகும், IB greater than IS. சோ இந்த மாதிரி உள்ள கேஸ்ல தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். அப்ப ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ல சிம்பிளா நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, வோல்டேஜ் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து இங்க எப்படி இருக்கும் பாருங்க, கரண்ட் வந்து இங்க செகண்டரியை விட பிரைமரி தான் இங்க வந்து எனக்கு என்னது அதிகமா, மற்ற எல்லாத்துலயுமே பாருங்க செகண்டரி டர்ன்ஸ் வந்து கிரேட்டர் தானா இருக்கு, செகண்டரி வோல்டேஜ் கிரேட்டர் தானா இருக்கு, ஆனா கரண்ட் மட்டும் என்ன ஆகுது, பிரைமரி கரண்ட் மட்டும் தான் கிரேட்டர் தானா இருக்கு. இதுக்கு பேர் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து ரெண்டாவது கேஸ், இஃப்
ns சாரி இப்போ நம்ம ப்ளஸ் சைக்கிள் பிரைமரி எடுத்துக்குவோம். அதாவது இந்த ஈக்குவேஷன்ல உள்ள கீழே உள்ள டேர்ம் np is greater than ns. அப்ப என்ன ஆகும்? vp greater than vs. vp greater than vs அப்படி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கரண்ட் வந்து என்ன ஆகும்? செகண்டரியில தான் செகண்டரி கரண்ட் தான் எனக்கு இங்க என்ன ஆகும்? அதிகமாகும். ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் அதுக்கு நேர் ஆப்போசிட்டா நமக்கு சொல்ல போறோம் பாத்தீங்களா? ஸோ இது வந்து நம்ம ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பர் ஆஃப் டர்ன்ஸை வச்சு நம்ம சொல்றோம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸை வச்சு நம்ம என்ன சொல்றோம்? எது ஸ்டெப் அப் எது ஸ்டெப் டவுன். ஓகே, ஸோ ஒன்ஸ் மட்டும் நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரை நான் ஏசியில தான் நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மரை நான் டைரக்டா டிசியில யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியுமா? முடியாது. ஏன்? டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து டிசியில கரண்ட் எப்படிப்பா இருக்கும்? டிரான்ஸ்ஃபார்மர்ல டிசியில கரண்ட் வந்து வித்தவுட் சேஞ்ச் இப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துகிட்டே இருக்கும். அப்ப என்னால அதை யூஸ் பண்ண முடியாது. எனக்கு இங்க வந்து ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகணும் இல்லையா? நான் கொடுக்கறதுக்கு அங்க வந்து அவுட்புட் இன்புட் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வேரி ஆகும். அப்ப கண்டிப்பா எனக்கு இந்த மாதிரி நான் கொடுக்கக்கூடியது அல்டர்னேட்டா தான் இருக்கணும். ஸோ நான் கொடுக்கக்கூடிய கரண்ட் அல்டர்னேட்டிவ் கரண்டா இருந்தா எனக்கு வந்து என்ன ஆகும்? ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகி அதனால எனக்கு என்ன ஆகும்? ஒரு இஎம்எஃப் அவுட்புட் வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் டிரான்ஸ்ஃபார்மரை டைரக்டா டிசியோட கனெக்ட் பண்ணாம நம்ம என்ன பண்ணிச்சிருக்கோம்? ஏசியோட. டிரான்ஸ்ஃபார்மர்ல பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா எஃபிஷியன்சி. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ல வாட் இஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர்? இத இந்த மாதிரி ஒரு லெட்டர்ல யூஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஈட்டா. இந்த ஈட்டா என்னன்னா யூஸ்ஃபுல் பவர். நம்ம எவ்வளவு பவரா யூஸ்ஃபுல்லா பண்ணிருக்கோம், ஐ மீன் யூஸ்ஃபுல் அவுட்புட் பவர் பை இன்புட் பவர் into 100. அதாவது the ratio of useful output power by the input power. ஓகே, இப்போ சப்போஸ் நான் இன்புட் பவர் வந்து 100 கொடுத்துருக்கேன், அதோட எஃபிஷியன்சி அதில் 100 கொடுத்துருக்கேன். அந்த 100 அவருக்கு எவ்வளோ எஃபிஷியன்சி எவ்வளோ நம்ம யூஸ் பண்ண முடியுது? அந்த 100ல சப்போஸ் அந்த 100ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஒரு 90 யூஸ் பண்ணுறோம்னா ஓகே தான். இல்லை 100ல ஒரு 80 யூஸ் பண்ணுறோம்னா ஓகே தான். பட் அது 100 கொடுத்துட்டு அதில் போய் 10 தான் நம்மளால யூஸ் பண்ண முடியுது அப்படின்னா அந்த எஃபிஷியன்சி வந்து ரொம்ப என்னது? ரொம்ப லோவாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவுட்புட் பவர் பை இன்புட் பவர். ஸோ அவுட்புட் பவருக்கும் இன்புட் பவருக்கும் உள்ள ஒரு ரேஷியோ தான் என்னது? அதோடைய எஃபிஷியன்சி. ஸோ அதை இன்ட்டு 100ல நம்ம சொன்ன மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? முழு நம்பர்ல கிடைக்கும். ஓகே, அப்போ இதுதான் என்னது? எஃபிஷியன்சி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர். புரியுதா? ஓகே, தேங்க்யூ.